ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா மைவி 3 ஆர்ட்ஸ். இந்த மைவி 3 ஆர்ட்ஸ் கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ளே தான் போயிட்டுருக்குது. இதோட மறைமுக தலைவரான விஜயராகவன் அவர்களை கைது செய்திருக்காங்க. இவரை ஏன் நம்ம மறைமுக தலைவர் அப்படிங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாகவே இருக்குது இந்த மைவி 3 ஆர்ட்ஸ். முழு பகுதி மறக்காமல் பாருங்கள். விஜயராகவன் இவர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவராக கூறப்படுகிறது. இவர் சில வருஷத்துக்கு முன்னாடி V3 ஆன்லைன் டிவி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தையும் தொடங்குறாரு. எங்கன்னா மதுரையில் தொடங்கி அதோட கிளைப்பகுதிகள் கோயம்புத்தூர் எல்லா பக்கத்துலேயும் வச்சுருக்கிறாரு. இவர் இந்த நிறுவனத்தை தொடங்கி வர்ற கிளைண்ட்டெல்லாம் என்னென்னா மைவி 3 ஆர்ட்ஸில் வர மாதிரி தான் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறையா லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளைண்ட்டெல்லாம் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அமௌண்ட் வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே இந்த நிறுவனத்தை இழுத்து மூடிடுறாங்க. இந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த ஒருத்தர் தான் சக்தி ஆனந்த் அவர்கள் தான் இப்போதைக்கு மைவி 3 ஆர்ட்ஸோட MD அப்படின்னு கூறப்படுகிறது. இவரை வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோயம்புத்தூரில் மைவி 3 ஆர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தையும் ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது எல்லாமே விஜயராகவன் தான் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஏமாந்தாங்கல்ல அவங்க ஃபுல்லாகவே புகார் கொடுத்துருக்குறாங்க போலீஸ்கிட்ட. இது சம்மந்தமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி போலீஸார் விஜயராகவன் அவர்களை விசாரணைக்கும் அழைக்கிறாங்க. கோவை மாவட்டத்தில் கோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைக்கிறாங்க. அப்போ போயிருந்த விஜயராகவன்கிட்ட சில கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டது. அதுக்கு விஜயராகவன் அவர்கள் பதிலும் சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த மெடிசின் சம்மந்தமான கேள்விகள் வச்சுருந்தாங்க. இது எங்கேருந்து வருது, இது யாரோட அறிவுறுத்தலின்படி நீங்கள் இந்த மருந்து எல்லாமே கொடுக்குறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டதுக்கு அதற்கான சான்றிதழ்கள் எல்லாமே கொடுத்துட்டு வெளியே ப்ரெஸ் மீட்டை பார்த்த விஜயராகவன் அவர்கள் கூறியிருந்தது என்ன அப்படின்னா, நான் 2022ஆம் ஆண்டு இந்த இயற்கை மருத்துவத்தில் PhD பண்ணியிருக்கேன் அப்படின்ற சான்றிதழ் மற்றும் அதோட ஐடி கார்டு எல்லாமே ப்ரெஸ் மீட்லேயே காட்டியிருந்தார். இது இவரோட சொந்த நிறுவனம் தான் அப்படிங்கிறதும் போலீஸாருக்கு தெரிய போய் தான் இவ்வளோ டீட்டெயிலாக கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருந்த டீட்டெயிலை வச்சு என்ன பண்ணுறாங்க போலீஸார் அப்படின்னா, நேராக அந்த சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஐடி கார்டு இது எல்லாமே நேராக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா இவர் அங்கே தான் முனைவர் பட்டம் வாங்கியிருந்ததாக கூறப்பட்டிருந்தது. உடனே அங்கே அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்டு இந்த சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில் எல்லாமே விசாரிக்கிற போது அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு இப்படி ஒரு பேரில் நாங்கள் சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல. அதுபோக இவர் கூறப்படுற இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு எதுவுமே நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு கோர்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி போலீஸாருக்கு உடனே தகவல் வருது. போலீஸார் உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வச்சிருக்காருல 80 வகையான ஆயுர்வேத இயற்கை மருத்துவம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மருந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பிள்ஸ் ஃபுல்லாகவே ஆய்வுக்காக அனுப்புகிறாங்க. இதோட குவாலிட்டி என்ன, இது கரெக்டான குவாலிட்டியில் தான் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணதுக்காக லேபுக்கு அனுப்பிட்டு நேராக என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு போய் விஜயராகவன் அவர்களை கைது செய்ததுக்காக அங்கே போகிறாங்க. போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, விஜயராகவன் அவர்கள் திடீர்னு எனக்கு இருதய வலி, நெஞ்சு வலிக்குது அப்படின்ற மாதிரி போலீஸார் அச்சுறுத்தியிருக்காரு. உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயராகவன் அவரை உடனே கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே அவரை பரிசோதனை செய்த டாக்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் நல்லா தான் இருக்கார், அவர் நெஞ்சு வலிலாம் இல்லை, நீங்கள் தாராளமாக அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா போலீஸ் அவரை அங்கேருந்து மீட்டு நேராக கோவை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் அவரை விசாரிக்கும் போது இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏமாந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சக்தி ஆனந்த் அவர்கள் வெறும் பினாமி தான், விஜயராகவன் தான் இதுக்கு பின்னாடி இருந்து ஃபுல்லாகவே இவர் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னுமே நிறையா இன்னும் நிறையா தகவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூறின போய் தான் இப்போ இவ்வளோ தூரம் போலீஸார் ஸ்டெப்பு எடுத்துருக்குறாங்க. இன்னும் விசாரணையில் பல கட்ட தகவல்கள் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.